பிக் பாஸ் சீரீஸ்லேருந்து தான் வெளியேறதாகவும் வரப்போகிற சீசன் 8லேருந்து நான் இருக்க மாட்டேன் அப்படின்னும் கமலஹாசன் சார் ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருக்காரு. இந்த ஒரு நியூஸ் இப்போ ரொம்பவே வைரலாக சோசியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விஜய் டிவியில் ஒன் ஆஃப் த ஃபேமஸான ஷோ அப்படின்னா பிக் பாஸை சொல்லலாம். எல்லோருக்குமே ரொம்பவே பிடித்தமான ஒரு ஷோவாக இருந்து வந்துட்டு இருக்கு. கடந்த 7 சீசனாக கமலஹாசன் சார் இந்த ஒரு ஷோவை தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. அவருக்கே உரித்தான பாணியில் ரொம்பவே சூப்பராக நல்லாவே பண்ணியிருந்தார். அண்ட் லாஸ்ட் சீசனில் அவருக்கு பிடிக்காத ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துருந்துச்சு. போன சீசனே அவரோட அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஒரு சீசன் அவர் எக்ஸ்ட்ரா கான்ட்ராக்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பாக இந்த ஒரு சீசனும் கமலஹாசன் சார் கான்ட்ராக்ட் வைஸில் வருவார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் அவர் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடந்த 7 வருஷமாக பிக் பாஸ் நிகழ்ச்சியை நான் தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். அதுக்கு உங்களோட அன்பும் ஆதரவும் மிகப்பெரிய அளவில் கிடைச்சிச்சு. இந்த ஒரு சீசனை என்னால் தொகுத்து வழங்க முடியலை. அண்ட் இதற்கு முன்னாடி ஒரு சில படங்கள் ஒத்துக்கிட்டேன். அதோட கமிட்மெண்ட் காரணமாக இந்த சீசன்லேருந்து நான் விலகிறேன். இந்த சீசனில் நான் இருக்கும் போது ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள், நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களோட இல்லம் தேடி நான் வந்திருக்கேன். உங்களோட அன்பை நான் பெற்றிருக்கேன். அண்ட் இந்த எல்லாத்தையுமே கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணுவேன். இந்த 7 சீசன்லையுமே டெக்னிக்கல் டீமாக இருக்கட்டும், மற்ற டீமாக இருக்கட்டும், இந்த சேனலாக இருக்கட்டும், கலந்துக்கிட்ட கண்டஸ்டண்ட்டாக இருக்கட்டும், எல்லோருக்குமே என் நெஞ்சார்ந்த நன்றி. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வணக்கம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. இந்த ஒரு பிக் பாஸ் சீரீஸ்லேருந்து ஒரு சிறிய இடைவெளி எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கனத்த இதயத்தோடு தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் மீண்டும் ஒரு மிகப்பெரிய நன்றி அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாரு. கமலஹாசன் சாரோட அஃபிஷியல் அக்கௌண்ட்டில் இது போஸ்ட் ஆகியிருக்கு. அண்ட் இவர் ஷேர் பண்ண கொஞ்ச நேரத்திலே பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. உடனடியாக அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, கமலஹாசன் சார் இல்லைன்னா அப்போ இந்த சீசன் 8 யார் தொகுத்து வழங்க போகிறா? ஏற்கனவே தொகுத்து வழங்கின சிம்பு அவர்களா இல்லை வேற யாருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் அதற்கு இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலான டாபிக்ஸும் போய்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிம்புக்கு எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவர் நல்லா தான் வந்தார், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அவர் எந்த ஒரு இடத்துலையுமே மிகப்பெரிய அளவில் கேள்வி கேட்கல. கமலஹாசன் சாரை கூட விட்டுருங்க, இவர் நம்ம யங்ஸ்டர்ஸோட வைப்பு புரிஞ்சவர், அவர் ஏன் அந்த விஷயத்தை பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தெரியலை. சிம்பு ஏற்கனவே பண்ணியிருந்தாரு, ஆனால் அந்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவர் பண்ணால் நல்லா இருக்கும், இருந்தாலும் அவரை விட ஒரு சிலர் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி அடிப்பட்ட இன்னொரு பேர் யார் அப்படின்னா சூர்யா சார். சூர்யா சாரோட பேரை மக்கள் எல்லாமே எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் தெலுங்கில் நாகார்ஜுனா சார் மாதிரி சிரித்து பேசினாலும் பேசுவார். அதே நேரம் ஒரு தப்பு அப்படின்னா அப்படியே அவரோட டோன் மாறும். ஸோ அவர் கண்டிப்பாக இதுக்கு ரொம்பவே ஆக்டாக இருப்பார். ஏற்கனவே அவர் நீங்களும் எல்லாம் ஒரு கோடி கூட விஜய் டிவி கூட பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இது தொகுத்து வழங்குறையில் அவருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ சூர்யா சார் வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் யார் சீசன் 8 தொகுத்து வாங்கினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? சூர்யாவா, சிம்புவா, இல்லை இது இல்லாமல் வேற யாருமா? உங்களோட தாட்டா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.